அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருஷத்துல முதல் மாசமா வரக்கூடிய ஜனவரி மாதம், இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி 4 கிரகமும் இருக்கு. ஜனவரி 13ஆம் தேதி சுக்கிரன் முதல்ல மகர ராசிக்கு போறாரு. அப்புறம் ஒரு கிரகமும் ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ள எல்லா கிரகமும் மகர ராசிக்கு போயிடுது. அதாவது உங்க ராசிக்கு 7வது வீட்டுக்கு போயிடுது. 6வது வீட்டில் ஜனவரி 13லேருந்து 13 வரைக்கும் 13க்கு மேலே எல்லா கிரகமும் உங்களுக்கு மகர ராசிக்கு போயிடுது. ஜனவரி 17க்குள்ள எல்லாமே உங்களுக்கு அது 7வது வீடு. உங்களுக்கு 2-8 ராகுக்கு எது இருக்கு. 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 12வது வீட்டில் குரு பகவான் வக்ரமா இருக்கார். இதுதான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது உங்க வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 6வது வீடு, 7வது வீடு, 8வது வீடு, 9வது வீடு, இதெல்லாம் இந்த மாசத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இந்த 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 பாவங்கள் 8, 6, 7, 8, 9 பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாவங்களுடைய விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேக்சிமம் நடக்கும். பொதுவாக இதெல்லாம் ஒரு கோச்சார பலன்கள் தான். இதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி நடக்குது. அந்த தசையுடைய கிரகம் எது, அந்த கிரகம் இது இங்க எங்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிச்சு அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்க ப்ரெசைஸா புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வேணும்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க என்கிட்ட பார்க்கலாம். கீழே நம்புறேன். நம்ம வாங்க நம்ம வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். கூட கடகராசிக்காரங்க அப்படின்னா நல்ல உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க. எப்பவும் ஏதாச்சும் ஒரு கவலைகளோ ஏதாச்சும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு குடும்பம் தான் பெருசு. குடும்பத்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குடும்பத்துக்கு மிஞ்சி தான் மற்ற எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதனால குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. பொதுவாக இவங்க கருணை உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் மனசு டக்குன்னு மனசு காயப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஒரு சென்சிட்டிவானவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு முதல் இந்த 13ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது 6வது வீட்டில் இந்த 4 கிரகமும் இருக்கிறதுனால எந்த மாதிரி பண்ணணும்னா, இந்த 6ஆம் வீடுனா என்ன, வேலையை குறிக்கும், கடனை குறிக்கும், நோயை குறிக்கும், எதிரிகளை, எதிர்ப்புகளை, தடைகளை இதெல்லாம் குறிக்கும். இது பொதுவாக இந்த வேலையில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பில் ஏற்படுத்தினா, வேலையில் வேலை பளு அதிகம், ஆரம்ப வேலை இருக்கும் இல்லையா, அதனால ஒர்க்கு லோடு உங்களுக்கு கூடும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வுகள் அதெல்லாம் மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஜெயிப்பீங்க. வேலை மாற்றம் அது மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்டர்வியூ அது மாதிரி போட்டியில் கலந்துக்கும் போது அது ஜெயிச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வரும். நீ வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த வேலை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி நடக்கும். பொது கடன் நீங்கள் அடைக்கிறது, உங்களுக்கு தசாபதி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கடன் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு, கடன் அடைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. உங்களுக்கு தசாபதி தான் தீர்மானிக்கும். செலவு இருக்க தான் இருக்கும். அது இருந்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்கும். அதனால கோர்ட்டு கேஸ் மாதிரி சட்டபூர்வமான விஷயங்கள் எதுவும் இருந்ததுன்னா, கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். பட் அது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தோட சூழ்நிலைகளை பொறுத்து அந்த இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். குரு உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால, அதுவும் வக்ரமாக இருக்கிறதுனால செலவு அதிகரிக்கும். வெளிநாடு போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் சாமி கும்பிட்றதுல ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத நீங்கள் 12 விரயஸ்தானம் இல்லையா, அதனால ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவு பண்ணுறது நல்லது. சனி பகவான் உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்காது, அது பாக்யஸ்தானம்னு பேர். அதனால கொஞ்சம் டிலேயாக தான் கிடைக்கும். சனி பகவான் எப்போ மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம்ன்றதுனால கிடைக்கும். நிச்சயமாக 9வது எல்லா வெற்றிகளை கிடைக்கும். வெற்றியெல்லாம் ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட உடல்நிலைகள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது
ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்பா வந்து அப்பா சம்பந்தப்பட்ட 9ஆம் இடம் பாவம்ன்றது அப்பாவை குறிக்கும். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அப்பாவுடைய உடல்நிலையில கவனம் தேவை. ஆ பொதுவா வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு 2, 8ல ராகு கேது இருக்கிறது அப்படிங்கிறது திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்க வந்து ரிசர்ச் அது மாதிரியான ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் நல்லாருக்கும். இன்சூரன்ஸு, அம் டாக்ஸு இந்த மாரியான பணிகள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாருக்கும். அ பேச்சு வந்து கொஞ்சம் மத்தவங்க திடீர்னு காயப்படுத்திருவோம். தேவையில்லாத பேசிருவோம். அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபேமிலியில வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதான் நீங்க எப்பவுமே பேச்சுல வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அது மாரி வந்து சாப்பிடுறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்போ வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே ஜனவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7வது வீட்டுக்கு வருது. 7வது வீடுன்றது வந்து பார்ட்னர்ஷிப்ப குறிக்கும். நமக்கு வந்து ம் ஆ ஒ கல்யாணம், திருமணம் அத குறிக்கும். அது மாரி வெளிநாட்டு தொடர்புகள் அத குறிக்கும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் வரதுனால அ திருமணத்துக்கு வாய்ப்புகள் நெறைய உங்க தசாபுதிகள பொறுத்து திருமணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. குரு பகவான் 12ல இருக்காரு. சனி பகவான் 9ல இருக்கு. ஆனா குரு மட்டும் தான் அவர் வக்ரமா இருந்தா கூட, உங்களுக்கு திருமண தடை உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா, அது நீங்கி இந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பொதுவா வந்து நீங்க பேச்சும்போது மட்டும் ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா 2, 8ல ராகு இருக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பட் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தசாபுத்திகள் தான் இந்த இந்த கடக ராசிக்கு உங்களுடைய தசாபுத்திகள் தான் முக்கியமான பங்காற்றும். அதனால தசாபுத்தி நன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் திருமணத்துல வரும். பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட கிளையன்ட் பேஸ்லாம் அதிகரிக்கும். அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆரோக்கியத்துல பொறுத்தவரை வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு, அதாவது ஜெரிமான கோளாறோ, இல்ல வயிற்று வலி இது மாதிரியோ, இல்ல ஹீட் மாதிரி வயிறு வலிக்கும் இல்லையா அது, இல்ல அல்சர் அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரி வந்து உடம்பு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். பிபி வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நடக்கும். பிபி வந்து பிளட் பிரஷர் வந்து நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அது வந்து அத வந்து சரி பண்றதுக்கு நீங்க மெடிடேட் பண்றது, தியானம் பண்றது, யோகா பண்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள கொண்டு வந்து குடுக்கும். இந்த வந்து இந்த ஜனவரி மாசம் வந்து கடகராசி அன்பர்களுக்கு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, இந்த மாசத்த புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு ஜஸ்ட்டா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணக்கூடிய மாசம் அப்படின்னு நீங்க எடுத்துங்க. பொதுவா வந்து இந்த இந்த மாசத்துல ஜாப் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது மாரி எதிரிகள வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா வந்து நீங்க பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது மாரி இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில வந்து நல்லாருக்கும். பொதுவா இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு வாரமும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் வேலைப்பளு அதிகரிக்கும். உடல் நலத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அ வே வேலை ஒர்க் லோடு கூடும். அதனால உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்றதுனால உடம்பு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால அதில கவனம் தேவை. அது மாரி வந்து ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் கடன் வாங்குறதுக்கோ, இல்ல கடன அடைக்கிறதுக்கோ, உங்களுடைய தசாபுத்திப்படி இந்த காலகட்டத்தில கடன் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு காதுல விழும். நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதுவும் குடும்ப சம்பந்தமான நல்ல செய்திகள், பண வரவு சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். அந்த 3வது வாரம், அதுவும் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3வது வாரத்தில உங்களுடைய குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், இல்ல கூட வேலை பார்க்குறவங்க வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஜனவரி மாசம் 3வது வாரத்துல இருக்கு. ஜனவரி மாசம் 4வது வாரத்துல, ஜனவரி 22ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் மன அமைதி இருக்கும். நல்ல ஆதாயம், நல்ல ம ம லாபம் கிடைக்கிறது. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி, இதெல்லாம் வந்து இந்த மாசத்துடைய கடைசி வாரத்துல நடக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஜஸ்ட்டா நான் சொல்லியிருக்கேன். இந்த மாரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பொதுவா வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால, சந்திரனுக்குள்ள பரிகாரம் பண்ணீங்க. திங்கட்கிழமை வந்து சோமவாரம்னு பேரு. அன்னைக்கு வந்து சிவன் கோயில்ல போய் வணங்கலாம். இல்ல முருகன் கோயில்ல போய் வணங்கலாம். இல்ல பாலாபிஷேகம் பண்ணலாம். இல்லாட்டினா அம்மனுக்கு வந்து
பால் அபிஷேகம் பண்ணலாம். ஓம் சந்திராய நமஹ அப்படின்னு தினமும் 23 தரம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு போடுங்க, நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் 2ல வர ராகுகேது இருக்கு, ராகுகேது பரிகாரம் பண்ணிக்கலாம். ராகுகேது பரிகார ஸ்தலங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லாட்டினா பக்கத்துல விநாயகர் இருந்தாருன்னா தினமும் விநாயகரை வணங்குறத ஒரு பழக்கமா வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டோம்னா ராகுகேதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவு குறையும். பொதுவாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்கள், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.